லாஸ்ட் vlogல ஜன்னல் சீட்டில் ட்விஸ்ட் வச்சுருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த vlog இதில் கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டாக கேட்டுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்போம். தென் போர்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் வந்த ஃப்ளைட் மோஸ்ட்லி இந்தியன்ஸ் தான், பிகாஸ் டேரக்ட் டெல்லி லேண்டிங் இல்லையா, அதனால. ஸோ கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளைட்டுக்குன்னு அலாட் பண்ணியிருக்க ஏர்பஸ் நம்மளை ஃப்ளைட் கிட்ட போய் விட்டுருச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறப்போ ஏர்பஸ்னு ஒன்று இருக்கதே தெரியாது. ரேண்டமாக ஒருத்தவங்கள்ட்ட கேட்டேன், நீங்களும் இதே ஃப்ளைட் தானா, இதே டெஸ்டினேஷன் தானான்னு. ஸோ அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். பட் நம்ம சோலோவாக ட்ராவல் பண்ணும்போது தான் நிறைய புதுசாக லேர்ன் பண்ணுறோம். ஏர் ஹோஸ்டர்ஸ் நம்மளை வெல்கம் பண்ணாங்க. நான் ட்ராவல் பண்ணது ஏரோஃப்ளோட்டில் தான். திஸ் இஸ் அன் ரஷ்யன் ஸ்பெசிஃபிக் ஏர்லைன்ஸ். ஸோ அந்த ட்விஸ்ட்டு என்னென்னா, நம்மளுக்கு ஜன்னல் சீட்னு ஹாப்பியாக இருந்தேன். அங்கே போய் பார்த்தா எனக்கு ஃப்ரண்ட்டில் எமர்ஜென்சி எக்ஸிட் அண்ட் சீட்ஸ்க்கு பிட்வீனில் வந்து விண்டோஸ் இருந்துச்சு. ரொம்ப நேரமாக ஃபுட் எப்படி சர்வ் பண்ணுவாங்கன்னு நான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். பட் அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் அக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க டேபிள் செட் பண்ணி கொடுக்குறதுக்கு. எனக்கு முன்னாடி ஒரு அங்கிள் ரொம்ப குஷியாக இருந்தார். வீட்டுக்கெலாம் கால் பண்ணி, இங்கே பார்த்தியா இங்கே தான் ஏர் ஹோஸ்டர்ஸ்லாம் உட்காருவாங்கன்னு வெறுப்பேற்றிட்டு இருந்தார். டோட்டலி 6.5 hours ஃப்ளைட்டில் 2.5 hours ஆஃப்டர் வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணாங்க. சிம்பிளாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி நிறைய ஷோ, மூவி, வெப் சீரிஸ்லாம் டவுன்லோட் பண்ணியிருந்தேன். 2 days லாங் ட்ராவல் இல்லையா, அதனால. தென் கொஞ்சம் நேரம் சில் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு கிளிப்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு, எனக்கு ரொம்ப நாள் ஆசை காக்பிட் ஏரியா வந்து பார்க்கணுன்னு. பட் நான் ஃப்ளைட்டில் ஏறும்போது கேட்டேன், அலோவ் பண்ணல. ஸோ டெல்லியில் லேண்ட் பண்ண பிறகு கேட்டேன், ஏர் ஹோஸ்டர்ஸ் கேப்டன்கிட்ட கேட்டு அலோவ் பண்ணாங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அலோவ் பண்ணுவாங்க. சர்வீஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. கேப்டன் ரொம்ப ஸ்வீட்டாக பேசினாங்க. ஹவ் வாஸ் த லேண்டிங், ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஆர் ஃப்ளைட் அப்படின்லாம் நிறையா கேட்டாங்க. ஆல்சோ ஹீ டோல்ட் ஐ கேன் சிட் இன் ஹிஸ் சீட் அண்ட் ஹீ கேன் டேக் அ பிக்சர் ஆஃப் மைண்ட். ஸோ ஸ்வீட்டில். This shows that how much he loves his job and thank you for this experience னு சொல்லிட்டு ஏர்போர்ட்குள்ளே நுழைஞ்சாச்சு. இந்த எக்ஸ்கலேட்டர் அண்ட் திஸ் பர்டிகுலர் பேக்ரவுண்டில் நிறைய ரீல்ஸ் பார்த்துருக்கேன். லைக் அப்ராட் ஸ்டூடெண்ட் நோ திஸ் ஃபீல்னு. எஸ், ஐ ரியலி ஃபெல்ட் இட். நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்துட்டோம்னு.